நான் டாக்டர் நசீர் ஹுசைன். இது எனது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் சேனல். நான் என்னுடைய பார்வையாளர்களை இன்றைய எபிசோடுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த எபிசோடுக்கு முன்னால் என்னுடைய பார்வையாளர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். எனது சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த எபிசோடில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எஸ்ஐஆர் மற்றும் டெமோகிராஃபி பற்றியது. எஸ்ஐஆர் உங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷனானது கியானேஷ்குமார் மூலமாக பீகார் எலெக்ஷனிலிருந்து இந்த எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது. பீகார், மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, இன்னும் இப்பொழுது கர்நாடகாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த எஸ்ஐஆர் சரியாக இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்னால் அவர்கள் இதை நடத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அதற்கு கொடுக்கப்பட்டிருக்க டைம் மிகவும் குறைந்தது. இதில் கோடான கோடி வாக்காளர்களை அவர்களை சென்று அவருடைய விவரங்களை சில ஃபார்ம் கொடுத்து அதில் அவர்களை பூர்த்தி செய்ய சொல்லி இன்ஃபர்மேஷன் சரியாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் கொடுக்கப்பட்ட சமயம் போதவில்லை. அனைத்து அரசாசிரியர்கள் அதுபோல ஊழியர்களை எல்லாம் இதில் பயன்படுத்தி 3 மாதத்துக்குள் இதை பூர்த்தி செய்து அனுப்புங்கள். இன்றைய 8 மணிக்குள் அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் அழுத்தம் கொடுத்து அந்த பிஎல்ஓக்கள், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், அவர்களால் இதை பூர்த்தியாக செய்ய முடியவில்லை, முழுமையாக செய்ய முடியவில்லை. அவர்களே என்ன செய்தார்கள்? அவர்களே பூர்த்தி செய்து அவர்களே கையொப்பம் விட்டு அப்லோட் செய்து விட்டார்கள். இது நடந்தது. நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். வாக்கு போடுவர் அனைவரும் படித்தவர்கள் அல்ல. எழுத படிக்க தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த குறைந்த சமயத்தில் இவர்கள் சென்று அவர்களிடம் வீடுகளில் சென்று சர்வே எடுத்து இந்த ஃபார்ம்களை அவரிடத்தில் ஃபில்லப் பண்ணி கையெழுத்து வாங்கி அனுப்புவதெல்லாம் முடியாத காரியம். நாம் அவர்களை குறை சொல்ல முடியாது. அவர்களும் அவருடைய வேலைகளை காப்பாற்றி கொள்ள வேண்டும். எனவே ஏதோ ஒன்று அவர்கள் நிரப்பி அனுப்பி லோடு செய்து விட்டார்கள். இதில் ஒரு சூழ்ச்சி இருந்தது. அதாவது பிஜேபிக்கு ஓட்டு போடாதவர்கள் எல்லாம் ஏற்கனவே கண்டறிந்து அவர்களை இதிலிருந்து நீக்குவது, இந்த எலக்டோரல் ரோல் அதிலிருந்து அவர்களை நீக்குவது என்ற ஒரு திட்டம்தான் இது. அதே மாதிரி அதற்கு என்ன சொன்னார்கள்? பீகாரில் குஸ்பேட்டியா வந்து விட்டார்கள். அதாவது குஸ்பேட்டியா இருந்தால் வெளிநாட்டிலிருந்து உள்ளே பூந்து விட்டார்கள், நேபாள் வழியாக யார் பங்களாதேசிகள், ரோஹிங்கியாக்கள் வந்து விட்டார்கள் என்றெல்லாம் கதை கட்டி இதை நாங்கள் அதிலிருந்து சுத்தம் செய்வோம், இந்த வாக்காளர் பட்டியலை நாங்கள் இதை சுத்திகரிப்பு செய்வதற்காக நாங்கள் இதை நடத்துகிறோம் என்றெல்லாம் சொல்லி நடத்தினார்கள். குறைந்த சமயத்தில் அவசரமாக பிஎல்ஓக்கள் அதை அப்லோட் செய்து அனுப்பினார்கள். இதில் பல குளறுபடி நடந்தது. லட்சக்கணக்கானோர் அதிலிருந்து அவர்களை பெயர்கள் விடுபட்டு விட்டன. ஆனால் அவர்களை இல்லாமல் இந்த எலெக்ஷன் நடந்தது. இதே தான் பீகார், மேற்கு வங்கம், அஸ்ஸாமிலும் நடந்தது. இவர்கள் என்ன செய்தார்கள்? கோர்ட்டுக்கு சென்றார்கள், உச்ச நீதிமன்றம் சென்றார்கள். நாம் ஒன்று யோசிக்க வேண்டும். இந்த எழுத படிக்க தெரியாதவர்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த வாக்குறுதியுடைய அதனுடைய முக்கியத்துவத்தை அறியாதவர்கள். ஆனால் இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் எதிர்க்கட்சிகள் எல்லாம் இதை நன்றாக உணர்கின்றன. பிஜேபி என்ன செய்து கொண்டிருக்கிறது, எப்படியாவது ஜெயித்து வந்து விட வேண்டும் என்று இந்த மாதிரி திட்டம் போட்டு செய்கிறது. அவர்கள் மக்கள் ஓட்டுகளை வாங்கவில்லை. இவர்கள்
யார் இவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று இவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதற்குத்தான் இந்த எஸ்ஐஆர்லாம் நடத்தப்படுகிறது. அதாவது இவர்களுக்கு தேவையானவர்களை மாத்திரம் அந்த எலக்ட்ரல் ரோலில் பேரை சேர்த்து கொண்டு மற்றவர்களை விடுவித்து விடுவது, அவர்கள் எக்கேடு கெட்டு போகட்டும் என்று விட்டு விடுவது. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து, எதிர்க்கட்சியெல்லாம் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். பீகார் முக்கியமாக அந்த வழக்கை விசாரித்தவர் இந்த சூரியகாந்த், இந்த காக்ரோச் என்று இளைஞர்களை சொன்னார் அல்லவா, அவரை கொண்ட ஒரு அமர்வு தான் இந்த வழக்கையும் விசாரித்து அதன் முடிவை வைத்து கொண்டது. ஜனவரி 31 முடித்து வைத்து கொண்டது. வெளியே சொல்லவில்லை. இந்த தேர்தல் முடியும் வரை வெளியே சொல்லவில்லை. அதான் எந்தெந்த தேர்தல்? பீகாருக்கு அப்புறம் தானே இந்த கேஸ் நடந்தது. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி. சில தினங்களுக்கு முன்னால் அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் அதை கொடுத்தார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது சரிதான், அதில் ஒன்று தில்லுமுள்ளு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதில் தில்லுமுள்ளு இருக்கிறது என்பதற்காகத்தான் மக்களும் எதிர்க்கட்சியினரும் கேஸ் போட்டார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த எலக்ட்ரல் ரோலை எடுத்து பார்த்தால் ஒரு வீட்டில் 50 ஆட்களுக்கு மேலே இருப்பார்கள். அதில் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், இந்துக்களும் ஒரே வீட்டில் இருப்பார்கள். ஆனால் அங்கே சென்று பார்த்தால் அந்த வீடு சும்மா ஒரு சிறிய வீடாகத்தான் இருக்கும். அதில் 50 பேர் 60 பேர் எல்லாம் இருப்பதற்கான வசதிகள்லாம் கிடையாது. இது இவருடைய ஓட்டர் லிஸ்டில் இருந்தது. இதைத்தான் ராகுல் காந்தி கர்நாடகாவில் அம்பலப்படுத்தினார். இதே மாதிரி நடந்தது என்று. பீகாரிலும் இதே மாதிரி தான் நடந்தது. இங்கே என்ன சொன்னார் இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கியானேஷ்குமார்? நாங்கள் அங்கே வாக்காளர் பட்டியலில் யாருக்கெல்லாம் அவர் கொடுத்திருந்தார் ஓட் போடும் உரிமையை? அட்ரஸே இல்லை. ABCD 0 என்றெல்லாம் இருந்தது. அதற்கு என்ன சொல்கிறார்? நாங்கள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் அல்லவா, மரத்தடியில் இருப்பவர்களுக்கு, அப்புறம் பாலத்தின் அடியில் இருப்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்தோம் என்றார். அவர்களுக்கெல்லாம் கொடுத்தார். ஆனால் வாக்கு அளித்தவர்கள், இதற்கு முன்னால் வாக்கு அளித்தவர்களுக்கு இதில் அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிட்டார். முக்கியமாக இதில் பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள். ஏனென்றால் இஸ்லாமியர்கள் பிஜேபி ஓட்டு போட மாட்டார்கள் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் தெரியும் என்றால் அவர்களும் எந்த இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சீட்டு கொடுப்பதில்லை. MLAவோ MPயோ எடுத்து பாருங்கள். பிஜேபி ஆளும் மாநிலங்களும் இருந்தாலும் சரி, அது பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமியர் கூட இருக்க மாட்டார். அதை தவிர அவர்கள் இஸ்லாமியர்களை தாக்குகிறார்கள். எல்லா இடத்துலையும் கறி சாப்பிட்டான், அப்புறம் புல்டோசரை வைத்து அடிப்பது, ஒடுக்குவது என்றெல்லாம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலை முன்னாடி போய் கோஷம் போடுவது, இதெல்லாம் சாதாரணமாக அவர்கள் மீது எந்த ஆக்ஷனும் நடக்காது. இப்போ கூட பாருங்கள், மாடு வெட்டக்கூடாது என்றார்கள் பக்ரீத்துக்கு, முஸ்லீம்கள் வெட்டவில்லை. அங்கே கதறுகிறார்கள் இந்துக்கள், ஐயோ எங்களிடம் மாடுகளை வாங்க மாட்டேங்கிறார்கள், ஏதாவது நீங்கள் பண்ணுறதுனால தான் இப்படியெல்லாம் ஆச்சு என்று. உங்களுக்காக மாடை வெட்டி ஏற்றுமதி செய்கிறான் அல்லவா, அவன் இருக்கிறான். அவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் கிடையாது. நம்பர் 1, 2, 3 இருப்பவர்களெல்லாம் இந்துக்கள் தான். அதுவும் ஜெயின், அது போன்ற கபூர், இது போன்றவர்களை வைத்து அவர்கள் அல் கபீர் என்றெல்லாம் பெயர் வைத்து எக்ஸ்போர்ட் செய்கிறார்கள். இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் தான் நம்பர் 1. சில மாநிலங்களில் பார்த்தால் இந்த பசுகளை கொண்டு போய் செல்வர்களை அவர்களை அடித்து பிடுங்கி கொண்டு போய் அதை கௌசாலாவில் விட்டு அதுக்கப்புறம் விற்று தின்று விடுவது. இப்பொழுது கூட ஒரு காணொளி வந்திருந்தது. அதில் ராஜஸ்தானில் பல பசுக்கள் செத்து கிடந்தன. இதுதான் இவர்கள் பசுவை காப்பாற்றுகின்ற லட்சணம். வேண்டுமென்று பக்ரீத் வந்தால்தான் இவர்களுக்கு அதுக்கு ஆபம் வரும். இதை வெட்டக்கூடாது, அதை வெட்டக்கூடாது என்றெல்லாம். சரி, இது ஒரு பக்கம். எனவே அவருடைய வெறுப்பு, இஸ்லாமிய வெறுப்பு, இதற்காக இஸ்லாமிய ஓட்டுகளை நீக்கிவிடுவது. ஸோ இப்பொழுது சூரியகாந்த் என்ன சொல்லிவிட்டார்? அதிலெல்லாம் அதில் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம்
சுத்திகரிக்கப்பட்டு விட்டது, தவறில்லை என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? நாம் நீதியை எதிர்பார்த்திருந்தோம். இந்த அரசியல், அதாவது பத்திரிகைகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. எல்லாருமே அந்த அரசாங்க அமைப்புகள் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இடி, சிபிஐ எல்லாம். இந்த நீதிமன்றங்கள் அதையாவது நாம் நம்பி இனி ஏதாவது நடக்குமா என்று பார்த்தால், நீதிமன்றமே இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டது. அதாவது 4வது தூண் சரிந்து விட்டது. இனி இந்தியாவில் நீதியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. இப்பொழுது என்ன நடக்கிறது? இந்த ஒரு தீர்ப்பினால் இந்த ஞானேஷ்குமார் என்ன செய்கிறார்? அந்த தீர்ப்பினில் அதை எடுத்துக்கொண்டு இந்த வாக்காளர்கள் அதிலிருந்து விடுபட்டார்கள் அல்லவா, அவர்களை சேர்க்கவில்லை அல்லவா, வேண்டுமென்றே சேர்க்கவில்லை. அவர்களையெல்லாம் ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இந்த நாட்டின் பிரஜைகளா என்ற பெரிய கேள்வி அவர் எழுப்புகிறார். எழுப்பி அதை எங்கே அனுப்புவாராம்? கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி. அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி யார்? ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகம் யார் கையில் இருக்கிறது? அமித்ஷா கையில் இருக்கிறது. இன்று இந்தியாவில் 7.5 கோடி வாக்காளர்கள் இதை மாதிரி வாக்கு உரிமை இழந்திருக்கிறார்கள். இந்த 7.5 கோடி, அதாவது 12-13 மாநிலங்களின் மொத்தமான கணக்கு. இவர் என்ன செய்வாராம்? இந்த உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புவாராம். அந்த உள்துறை அமைச்சகம் இவனுடைய சிட்டிசன்ஷிப், இந்திய நாட்டு பிரஜையா என்பதை சரிபார்த்து, அதுக்கப்புறம் இவர்கள் இந்திய பிரஜைதான் என்று அவர்கள் ஊர்ஜிதம் செய்த பின் இவர்கள் இந்திய குடிமக்களாக கருதப்படுவார்கள். இல்லை என்றால் இவர்கள் இந்த நாட்டின் எல்லா உரிமைகளும் இழப்பார்கள். அதாவது இழந்து விட்டார்கள் இவர்கள் கணக்குப்படி. அவர்களை எங்கே அனுப்புவார்கள்? டிடென்ஷன் சென்டர், அங்கே அனுப்புவார்கள். இது முன்னாடி கொண்டு வந்த சிஏஏ என்ஆர்சியினுடைய ஒரு மறு வடிவம். இது சிஏஏ என்ஆர்சி தான், சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இதைத்தான் இவர்கள் பின்புற கதவு வழியாக இந்த திட்டத்தை இன்று அமல்படுத்த துணிந்துள்ளார்கள் என்றே சொல்லலாம். இந்த 7.5 கோடி மக்களை வெறும் இஸ்லாமியர்கள் மாத்திரமில்லை, நீங்கள் இதை உணர வேண்டும். பிஜேபிக்கு தேவையில்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். படிக்காத மக்கள், பாமர மக்கள் இருப்பார்கள். இவர்களெல்லாம் உச்ச நீதிமன்றம் சென்று இந்த கேஸை வாதாட முடியுமா? அவர்களுக்கு சக்தி இருக்கிறதா? இன்று எல்லா பொருள்களும் வெளியேறி இருக்கிறது. பெட்ரோல், டீசல் கிடைக்கவில்லை, கேஸ் கிடைக்கவில்லை. மக்கள் அதிகமாக வரி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். பிச்சைக்காரர்களாகிவிட்டார்கள். 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ ரேஷன் கொடுக்கும் நிலைமைக்கு இந்தியா ஆகிவிட்டது. இந்த நிலையில் மக்களுக்கு இது மாதிரி தொல்லை கொடுத்தால் மக்கள் அதை மறந்து விடுவார்கள். நாட்டினுடைய பொருளாதார நிலையை மறந்து விடுவார்கள். $1 இணையான ரூபாய் மதிப்பு 100ஐ தொட்டு விட்டதல்வா? அதெல்லாம் புரியாது. ஒரு சாதாரண மனிதனுக்கு அதெல்லாம் புரியாது. நாடு எந்த நிலையில் இருக்கிறது என்று அதெல்லாம் தெரியாது. எனவே அவர்களை இந்த மாதிரி தொல்லை பண்ணி அவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டு, முன்னாடியெல்லாம் இந்த ரூபாய் மதிப்பு இழந்தப்போ மக்கள் போய் கியூவில் நின்றார்கள் அல்லவா? அதுபோல் ஆதாருக்கு கியூவில் நெல், பண மதிப்பு இழந்த அதுக்கு கியூவில் நெல்,
கொரோனா வந்துச்சு, அப்போ நடந்து போ, பல்லாயிரம் கிலோமீட்டர் நடந்து போ. இது மாதிரி தொல்லையோ தொல்லை. டாக்ஸ், ஜிஎஸ்டி என்ற பெயரில் மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி 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 மக்களை இதே மாதிரி மக்களை வந்து ஒரு அழுத்தத்தில் வைத்திருப்பது. அப்பொழுதுதான் மக்கள் அதை யோசிக்க மாட்டார்கள். இப்போ கூட நீட் பிரச்சனை இருக்கிறது, சிபிஎஸ்இ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்து மக்கள் அதை பற்றி பேசிக்கொண்டு இருப்பார்கள், இதை மறந்து விடுவார்கள். இப்பொழுது கூட 28 லட்சம் பெயர்கள் சேர்க்கப்படவில்லை மேற்கு வங்காளத்தில். சேர்க்கப்படாமலேயே டைம் 3-4 மாதம் தான் கொடுத்திருந்தார்கள் இந்த வாக்காளர் பட்டியலை வந்து எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதில் பல பேர்கள் வேண்டுமென்றே நீக்கப்பட்டனர். 92 லட்சம் என்று நினைக்கிறேன். கடைசியில் 27 லட்சம் மக்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படவே இல்லை. ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு குழுவே வந்திருந்தது, நீதிபதிகள். அவர்கள் இதை விசாரிக்க வேண்டும், அப்படி இப்படி எல்லாம் ட்ராமா செய்தார்கள். அவர் முடிக்க முடியவில்லை. அதில் 80% மேலானவர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த எலெக்ஷனை நடத்தி அவர்கள் ஆட்சி கட்டலில் அமர்ந்து விட்டார்கள். இந்த 27 லட்சம் பேர் இப்போ என்ன செய்வார்கள்? அவர் என்ன சொல்கிறார்? சுதந்திர அதிகாரி டிடெக்ட், டெலீட், டிபோர்ட் என்று சொல்லுகிறார். அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாட முடியாத ஒரு நிலை, அவர்களுக்கு அந்த வசதியெல்லாம் கிடையாது. அவர்களை பங்களாதேசி என்று சொல்லி அந்த மக்கள் புறமுது காட்டி இன்று பங்களாதேஷ் பார்டருக்கு ஓடிவிட்டார்கள். அந்த 27 லட்சம் மக்களும் வாக்குரிமை பறிக்கப்பட்டவர்கள், இந்திய குடிமக்கள் என்றே பல பேர் சொல்லுகிறார்கள். இந்திய குடிமக்கள் இல்லை என்றால் நீங்கள் அவர்களை எந்த நாட்டிலிருந்து வந்தார்களோ அங்கு அனுப்பலாம். இப்பொழுது பீகாரில் நடத்தினீர்கள். அதில் உங்களால் இந்த குஸ்பைட்டியா வெளியிலிருந்து வந்தவர்களை நீங்கள் லிஸ்ட் கொடுத்தீர்களா? எத்தனை பேர் இருக்காங்க வெளிநாட்டிலிருந்து வந்து உள்ளே பூந்து விட்டார்கள் என்று? கொடுக்க முடியவில்லை. இப்பொழுது இது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இதெல்லாம் எஸ்ஐஆர். நான் என்ன சொன்னேன்? எஸ்ஐஆர் என்பது சிஏஏ, என்ஆர்சி, அதுதான். எஸ்ஐஆர் என்பதை இந்த சிஏஏ, என்ஆர்சி மறைத்துவிட்டு அதை எஸ்ஐஆர் என்று கொண்டு வந்து அதில் வாக்காளர்களை நீக்கி அதை கொண்டு போய் ஹோம் மினிஸ்டரிடம் கொடுத்து அவர் பார்த்து இவர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களா இல்லையா என்று தீர்மானிப்பார்கள். அப்போ எங்கே போய் முடிகிறது? இந்த சூரியகாந்த் சொல்லுகிறார், எலெக்ஷன் கமிஷனுக்கு, தேர்தல் ஆணையத்திற்கு இந்த உரிமை கிடையாது, அதாவது நாட்டின் பிரஜையா இல்லையா என்பதை இது அவர்கள் வேலை இல்லை, அது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது உள்துறை அமைச்சத்தின் வேலை என்று சொல்கிறார். அப்படி இருக்கையில் ஏன் இந்த எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் மக்களை நீக்கியது? சிட்டிசன்ஷிப் இல்லை என்று ஏன் சொன்னது? நீங்கள் ஏற்கனவே ஓட்டு போட்டிருக்கிறார்கள், அதை கண்டினியூ பண்ண வேண்டியதானே. அப்புறம் இன்னொன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள், லாஜிக்கல் டிஸ்கிரபன்சி. அதாவது லாஜிக்கல் டிஸ்கிரபன்சி என்றால் இது மாதிரி தந்தையின் பெயரில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது இது இருக்கலாம். எத்தனை பேருக்கு எது சரியாக தெரியும்? எழுதும் பொழுது பல ஸ்பெல்லிங் எழுதுவார்கள். லக்ஷ்மி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் LAKHSHMI இப்படி எழுதுவார், இன்னொருத்தர் லக்ஷ்மி, இது இப்படியெல்லாம் எழுதுவார்கள். ஒரு KLS எதிலும் ஒரு பிழை இருக்கலாம். ஆனால் அதற்காக அவர்கள் வந்து லாஜிக்கல் டிஸ்கிரபன்சி என்று அவர்களை இந்த லிஸ்டில் சேர்த்து விட்டார்கள். நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டார்கள். அடுத்தது இப்பொழுது இந்த எஸ்ஐஆர் ஒன்று, இதனால் மக்களை இன்று 7.5 கோடி மக்களை இந்த 12-13 ராஜ்யங்களிலிருந்து நீக்கி
இந்த லிஸ்டில் வைத்திருக்கிறார்கள். குடியுரிமை சந்தேகத்துக்குரியது, இதை ஹோம் மினிஸ்ட்ரி பார்க்க வேண்டும் என்று. இன்னொன்று என்ன பண்ணியிருக்கிறார்கள் என்றால் டெமோகிராஃபி பேனல் என்ற ஒன்றை உருவாக்கி அதில் ஆட்களை போட்டு இவர்கள் என்ன செய்வார்களாம், இந்த எஸ்ஐஆர் பார்டரில் பார்டர் ஸ்டேட்டில் அதனால் இந்த வெளிநாட்டவர்களை நாங்கள் கண்டுபிடித்து அதை சுத்திகரிப்பு செய்துவிட்டோம், உள்நாட்டிலும் இருக்கிறார்கள், அவர்களை சுத்திகரிப்பு செய்வதற்குத்தான் இந்த டெமோகிராஃபி பேனல் என்று உருவாக்கிறார். இவர்கள் என்ன செய்வார்களாம், எல்லா இடத்திலும் சென்று இதே போல ஒரு ஆராய்ச்சி செய்து யார் யார் இந்திய குடிமக்கள், யார் யார் இந்திய குடிமக்கள் இல்லை என்பதை இதை தயாரித்து அதை மத்திய அரசுக்கு அனுப்பி, அதாவது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி, அதில் இவர்கள் கண்டுபிடித்தவர்களை அவர்கள் இந்திய நாட்டு பிரஜைகள் இல்லை என்று இவர்கள் எந்தெந்த காரணங்களுக்காக அவர்கள் இந்திய நாட்டு பிரஜனை இல்லை என்பதை அதில் விளக்கி அவர்களை டிடென்ஷன் சென்டரில் போடுவார்கள். இப்பொழுது எல்லா மாநிலங்களும் டிடென்ஷன் சென்டர் கட்டப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் நான் கேள்விப்படவில்லை, மற்ற மாநிலங்களில் கட்டப்பட்டு. இதெல்லாம் ஒரு திட்டம் போட்டுத்தான் இந்த காரியங்கள் நடக்கின்றன. எனவே மக்களே, இவர்கள் நாட்டில் மக்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். இந்து முஸ்லீம் எல்லோருக்குமே இவர்களால் துன்பம்தான். இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான சூழ்நிலை. மக்கள் இதை உணர வேண்டும். உணரவில்லை என்றால் நாளை கதராதீர்கள், பிடித்து கொண்டு போய் அவர்கள் எப்படி இந்திய நாட்டுக்காரன் இல்லை என்பதை எப்படி இந்த டெமோகிராஃபிக் பேனல் கண்டுபிடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதற்கென்று அவர்களுடைய ஆட்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்களை இந்த நாட்டு பிரஜை இல்லை என்று சொல்லி அவர்கள் லிஸ்ட் பண்ணி அங்கே அனுப்பிடுவார்கள். சாதாரண மக்களுக்கு அங்கு கோர்ட்டில் சென்று, நீதிமன்றங்கள் சென்று, சும்மா வீட்டில் வேலை பார்த்துட்ருக்க, அதாவது 3 வேளை ஏதாவது கஷ்டப்பட்டு சம்பாரித்து தன் பொழப்பை ஓட்டிக்கொண்டு இருக்க மக்களுக்கு இது போன்ற தொல்லைகள் கொடுத்து அவர்களால் இந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் போய் இதெல்லாம் வழக்காட முடியாது. மக்களை துன்புறுத்துவதே இவருடைய நோக்கம். எனவே விழிப்புணர்வுடன் இருங்கள். நாடு ஒரு மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் எனக்கு தெரியாது. இந்த நாட்டு மக்கள் நல்ல மக்கள், அவர்களை நிம்மதியாக வாழ விடுங்கள், இந்த மாதிரி துன்புறுத்தாதீர்கள் என்று சொல்வதை தவிர என் சார்பில் வேறு என்ன சொல்ல முடியும்? மக்களுக்காக வருத்தப்படலாம். இதில் ஜாதி மத வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த துன்பம் வரும்போது எல்லோருக்கும் தான் வரும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் தேவையில்லாதவர்களிலிருந்து நீக்கிவிட்டு பின்னர் அவர்கள் அடையாளம் காட்டுபவர்களை இதுபோன்று இந்த நாட்டு குடிமகன் இல்லை என்று அவர்களை டிடென்ஷன் சென்டரில் போடும் திட்டங்கள் இன்று மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. மிகவும் வருத்தத்துடன் இந்த பதிவை நான் போடுகிறேன். மற்றபடி நான் உங்களிடம் வேண்டுவதெல்லாம் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்போர்ட் செய்யுங்கள். இது போன்ற பயனுள்ள சில பதிவுகளை போடுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.